Hello friends, இன்னைக்கு உங்களுக்கு குர்த்தி கட்டிங்கோட மூணாவது வீடியோ எடுத்து வந்திருக்கேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேக் neck 5 இன்ச் டெப்த் வெச்சா எப்படி கட் பண்றதுன்னு நான் காட்ட போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கீழ பாட்டம் மார்க்கிங் கொடுத்துறேன் நான். இங்க 1.5 இன்ச் இல்ல 2 இன்ச் கம்பல்சரி நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? சோ மினிமம் 1.5 இன்ச் அப்படி இல்ல 2 இன்ச். சோ நான் இங்க வந்து 1.5 இன்ச் மார்க்கிங் எடுத்துர்க்கேன். அடுத்து full length பாத்தீங்கன்னா 40 இன்ச். அதுல ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 42 எடுத்துர்க்கேன். மேல 1/2 இன்ச் ஷோல்டர் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு போகும். கீழ ஒரு 1.5 இன்ச் மடிப்புக்கு போகும். சோ டோட்டல் 42 இன்ச் எடுத்துக்கறேன். எவ்வளவு உங்களோட full lengthோ அதுல ஒரு 2 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து chest, waist, hip மார்க்கிங் பார்க்கலாம். chest பாத்தீங்கன்னா இங்க 7 இன்ச்ல மார்க்கிங் கொடுக்கிறேன். waist 14.5, hip 21 இல்ல 22 வேணாலும் நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? சோ நான் 21 கொடுத்திருக்கேன். chest, waist, hip மூணுத்துக்குமே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க. அடுத்து மெஷர்மென்ட்ஸ் என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேங்க. chest பாத்தீங்கன்னா இங்க 38, waist 35, hip 46. சோ மூணு மெஷர்மென்ட்ஸும் கொடுத்துட்டோம். அடுத்து முக்கியமான மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் மார்க்கிங். இங்க பர்ஸ்ட் 10 இன்ச்ல மார்க்கிங் கொடுங்க. சோ கம்பல்சரி பர்ஸ்ட் மார்க்கிங் கொடுக்கணும். அப்பதான் ஷேப் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இங்க பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 38 சைஸ் தான் வரும். செஸ்டும் பர்ஸ்டும் சேம் மெஷர்மென்ட். அடுத்து இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே 4 ஆல டிவைட் பண்ண போறோம். சோ 38 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9 வரும். பர்ஸ்ட் 9, waist 9, hip 11. சோ இந்த மார்க்கிங் தான் நம்ம இப்போ இங்க கொடுக்க போறோம். இந்த மார்க்கிங் கூட நம்ம ஈஸ் ஆட் பண்ணுவோம். சோ ஈஸ் எப்படின்னா பேக் நெக் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க ஈஸ் ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ செஸ்ட் பாத்தீங்கன்னா 9. சோ 9 கூட நீங்க 3/4 இன்ச் ஈஸ் கொடுப்பீங்க. ஏன்னா பேக் நெக் 5 இன்ச். சோ ஈஸ் வந்து நீங்க 3/4 இன்ச் ஆட் பண்ணுங்க. சோ டோட்டலா 10.25 வரும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா 9 இன்ச் உங்களோட பர்ஸ்ட், அது கூட ஒரு 1/2 இன்ச் ஈஸ் கொடுங்க. சோ 10 இன்ச் கிட்ட வரும். சோ 10 இன்ச் மார்க்கிங் கொடுத்துருங்க. அடுத்து waist பாத்தீங்கன்னா இங்க 8.25 வரும். 9 போட்டுருக்கேன். ஓகேங்களா? சோ 8.25 பிளஸ் 1/2 இன்ச். சோ இங்க 9.25 வரும். 9.25ல மார்க்கிங் கொடுத்துட்டேன். அடுத்து hip பாத்தீங்கன்னா 11 பிளஸ் 1/2 இன்ச் ஈஸ். டோட்டலா 12 வரும். 12 இன்ச்ல மார்க்கிங் கொடுத்துட்டேன். இங்க ஹிப் ஆண்ட் எவ்வளவு எடுக்கிறீங்களோ 12 இன்ச். ஓகேங்களா? சோ இங்க எடுத்துர்க்கேன் பாருங்க. இதே 12 இன்ச் மார்க்கிங் தான் கீழ பாட்டம்ல எடுக்கணும். சோ இங்க 12 இன்ச்ல மார்க்கிங் கொடுத்துறேன். அடுத்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். சோ 1.5 இன்ச் மார்க்கிங் எல்லா இடத்துலயும் நான் கொடுத்துறேன். ஷேப் கொடுத்துடலாம். இங்க ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க்கிங் தான் கொடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? சோ ஏன்னா மேலே 12 கீழே 12 எடுத்துருக்கோம். சோ ஸ்ட்ரெயிட் மார்க்கிங் வரும். அடுத்து மேலே டாப்ல பாத்தீங்கன்னா கர்வ் ஷேப் இருக்கு பாருங்க. சோ இந்த பெண்ட் ஸ்கேல் தான் நீங்க வச்சு யூஸ் பண்ணணும். சோ குர்த்திக்கு உண்டான பேட்டர்ன் முடிஞ்சிருது. அடுத்தது ஆர்ம் ஹோல் லென்த். அதுக்கு முன்னாடி நெக் ஷேப்பை ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன் நான். ஃப்ரண்ட் நெக் இங்க 6 இன்ச். சோ 6 இன்ச்ல மார்க்கிங் கொடுத்துட்டு நெக் ஷேப் கொடுத்துறேன். நெக் வித்து பாத்தீங்கன்னா இங்க 2.5 இல்ல 2.25 எடுங்க. நான் இங்க 2.5 இன்ச்ல மார்க்கிங் கொடுக்கிறேன். ரொம்ப ப்ராடா வேணும்னா மட்டும் தான் ஒரு 3 இன்ச் வரைக்கும் நீங்க போலாம். ஓகேங்களா? சோ நெக் ஷேப் எப்படி வேணாலும் நீங்க கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? சோ நான் இந்த மாதிரி கொடுத்துறேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஷேப். அடுத்து ஷோல்டர் மார்க்கிங் பார்க்கலாம். ஷோல்டர் பாத்தீங்கன்னா இங்க 15க்கு பாதி 7.25 வருது. சோ அது 7.25 எவ்வளவு வருதோ அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணுங்க. சோ 6.25 வரும். 6.25ல மார்க்கிங் கொடுத்துறேன். சாரி, இங்க வந்து நான் தப்பா மார்க்கிங் கொடுத்துட்டேன். 7.25 அதுல 1 இன்ச் மைனஸ் பண்ணா 6.25 வரும். நான் 6 இன்ச்ல மார்க்கிங் கொடுத்துட்டேன். சோ 6.25 இங்க வரும். ஓகேங்களா? சோ என்ன உங்க ஷோல்டர் வருதோ ஃபுல் ஷோல்டர் அதுல பாதி எடுத்துட்டு அதுல இருந்து 1 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் இங்க 6.25 கொடுத்துட்டேன் நானு. இப்போ இங்க எவ்வளவு எடுத்துறோமோ 6.25 இங்க எடுத்துர்க்கேன் பாருங்க.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அதே 6.25 இங்கே கீழே எடுக்கிறேன் நான். ஸோ இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பேக் ஆர்ம் ஹோலுக்கு மார்க்கிங் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். ஷோல்டர் ஸ்லோப்பிங் 3/4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க்கிங் கொடுத்துட்டோம். அடுத்தது பேக் பார்ட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஹெவி சைஸ்னு வரும்போது கம்பல்சரி நீங்கள் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி அதிகப்படுத்தி எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து பேக்கில் போகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே 6.25 மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. நெக் வித் 2.5 இன்ச்சு. ஷோல்டர் ஸ்லோப்பிங். ஓகேங்களா? ஸோ ஷோல்டர் ஸ்லோப்பிங் 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி பேக்கில் 3/4 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். அடுத்தது பேக் ஆர்ம் ஹோல் ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே 6.25 எடுத்துக்கோங்க பாருங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணால் 7.5 வரும். ஸோ 7.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். அங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க மேலே ஷோல்டர்லேருந்து. ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துட்றேன். ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்தாச்சு. அடுத்தது பேக் நெக் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து தான் நான் மெஷர் பண்ணி நான் 6 இன்ச்சு எடுத்தேன். ஸோ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். மேலே டாப்லேருந்து 5 இன்ச்சு பேக் நெக்குன்னு சொல்லும் போது 5.5 மார்க்கிங் கொடுங்க. ஸோ 1/2 இன்ச்சு எதுக்காக அதிகப்படுத்தி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி வந்து 5 இன்ச்சு தான் வரும். 1/2 இன்ச்சு ஷோல்டரான ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்கு ஷேப் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு வந்து டாப்லேருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு கீழே மார்க்கிங்லேருந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ குர்த்தி பேட்டர்ன் முடிஞ்சிடுது. அடுத்தது சைடில் இங்கே ஸ்லீவ் பேட்டர்ன் நான் காட்டிடுறேன். ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே 7 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் மார்க்கிங் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருதோ ஃபுல் சுற்றளவு இப்போ 17 வருதுன்னா அதை பாதி 8.5. ஸோ அந்த 8.5 எங்கே வருதோ கேப் ஹைட்டில் அங்கே மார்க்கிங் கொடுத்துருங்க. இங்கே ஒரு 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருங்க. ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ஷேப் கொடுத்துருங்க. ஸோ ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் கையால் கொடுக்கணும்னா கையாலையும் நீங்கள் கொடுங்க. ஸோ பேக் ஆர்ம் ஹோல் ஷேப் முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு 3/4 இன்ச்சு உள்ள மார்க்கிங் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்துருங்க. ஸோ இது நீங்கள் ஹேண்டாலையும் கொடுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப்பு இந்த மாதிரி கொடுக்கறது. ஸ்லீவ் பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே 6.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுங்க. அங்கேருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு. இங்கே சீம் அலவன்ஸ் மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் 1.5 இன்ச்சு. ஸோ ஸ்லீவ் ஷேப் கொடுத்துட்றேன். ஸ்லீவ் பேட்டர்ன் முடிஞ்சிடுது. இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் குர்த்தி பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இது எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்பிங் எல்லாமே பேக் பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது நான் செப்பரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? மேலே டாப் ஷோல்டர்லேருந்து ஸ்லோப்பிங் கொடுத்துட்டு பேக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் ஷேப்பும் பேக் பார்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் துணியில் வச்சு மார்க்கிங் பண்ண பிறகு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுவோன்னு பார்த்துக்குங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக எப்போவுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தில். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே பேக்கில் இருக்கிறது தான் பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் வருது இது உள்ளே இருக்கிறது தான் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸ்லீவ் ஜாயினிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் முடிஞ்சிடுது. இங்கே நான் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 இன்ச்சு நான் ஈஸ் கொடுத்துருக்கேன். பர்ஸ்டில் 1/2 இன்ச்சு, வேஸ்ட்டு 1/2 இன்ச்சு, ஹிப்பு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டைட் ஃபிட்டிங்கோட போடுறவங்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் மேலே டாப்பில் 3/4 இன்ச்சு நீங்கள் மறக்காமல் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் போகாது. முக்கியமாக இந்த மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு 5 இன்ச்சுன்னு பேஸ் பண்ணி தான் இது ஈஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் டெப்த்து கொடுத்துட்டு இந்த ஈஸு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கவனத்தில் பார்த்துங்க. பேக் நெக்கு 5 இன்ச்சுன்னு இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸில் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ரெடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.